குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய ஆறான பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். பழையாற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன விடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக. அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதில் சுசீந்திரம், ஆசிரமம், பரப்புவிளை, பேரூர், தேவகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள குளங்கள், அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நீர்வரத்து அதிகரித்து வேகமாக நிரம்பி வருகிறது. குறிப்பாக குமரி மாவட்டத்தின் முக்கிய ஆறாக கருதப்படும் பழையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக பழையாற்றின் கரையோர கிராமங்களான ஆசிரமம், சுசீந்திரம், உதிரப்பட்டி, தேரூர், பரப்புவிளை மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களிலும் அதே போல் அப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களிலும் பழையாற்றின் வெள்ளம் புகுந்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழையாற்றின் குறுக்கே அமைந்துள்ள ஆசிரமம் பகுதியில் அமைந்துள்ள சோழந்திட்டு அணையின் அனைத்து மதகுகளையும் பொதுப்பணித்துறையினர் திறந்து வைத்துள்ளார்கள். இதன் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்தால் அந்த மழை வெள்ளமானது பழையாற்றின் குறுக்கே உள்ள சோழந்திட்டு அணையின் வழியாக மணக்குடி கால்வாய் வழியாக கடலில் கொண்டு சென்று கடலில் கலப்பதற்கான முன்னேற்பாடாக இது கருதப்படுகிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பழையாற்றின் 2 கரைகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் பழையாற்றின் கரையோரம் வசிக்கும் பரப்புவிளை, உதிரப்பட்டி, ஆசிரமம், சுசீந்திரம் இப்பகுதிகள் கனமழையால் வருடந்தோறும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது. எனவே அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடம் பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தி வருகிறார்கள். மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தினால் பொதுப்பணித்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தையும் மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். வேலாயுத பெருமாள், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.